Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு உண்டான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கான செலக்ஷன் லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி வந்து ரெடி ஆகுறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே நடத்தி முடிச்ச உடனேயே யாரெல்லாம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேர் நேம் லிஸ்ட் வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது யார் வந்து அவங்க ஹையரிங் அத்தாரிட்டியோ அந்த நியமன அலுவலருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து மதுரையில வந்து ஒரு ட்ரெஸரி வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கும். அங்க இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கறத அனுப்புவாங்க. இப்போ டைபிஸ்ட் தட்டச்சர் அப்படிங்கிற பதவிக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்துக்கு முந்தின நாள் இந்த ரெண்டு நாள்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு லிஸ்ட்டா வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதை உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கலந்தாய்வு மூலம் கீழ்கண்ட பதவிக்கு தெரிவு பெற்றவர்கள் அப்படிங்கறது வந்து செலக்ஷன் பண்ணவங்க, செலக்ட் ஆனவங்க தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 15/3/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விபரம் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தட்டச்சர் ஊரக வளர்ச்சித்துறை நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. தட்டச்சர் ஊரக வளர்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேரூராட்சிகள் இயக்கம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கன்னியாகுமரிக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. வணிக வரித்துறை திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த சில கேட்டகரி ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளருக்கு வந்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இளநிலை உதவியாளர்லயே வந்து பாத்தீங்கன்னா பிஏல வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கைவினை பொருட்கள் மேம்பாட்டு கழகம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இளநிலை உதவியாளருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு வந்து டைபிஸ்ட் போஸ்டிங்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது வந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறைக்கு சேலம் மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மாவட்ட முதன்மை நீதிபதி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மாவட்ட முதன்மை நீதிபதி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. நில நிர்வாக ஆணையரகத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க தட்டச்சர் பதவிகளுக்கு. அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு டைபிஸ்ட் போஸ்டிங்கான அந்த லிஸ்ட் வந்து போயிருச்சு. நீங்க வந்து ரெடி ஆகிக்கணும். வருவாய்த்துறை ஆணையத்துக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஊரக வளர்ச்சித்துறை திருவாரூர் மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பிளேடர்கள் வந்து 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிபி பப்ளிக் ப்ராஸ்பெக்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டச்சர் பதவிகளுக்கான அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறது வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி கன்னியாகுமரி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், தமிழ்நாடு மாநில வாணிப கழக டிஸ்ட்ரிக்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மாவட்ட முதன்மை நீதிபதிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. தென்காசி, அரியலூர், ஈரோடு இது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மாநில திட்டக்குழு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் யார் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அரியலூர், தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த டைபிஸ்ட் பதவிகளுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிருச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கறது கலெக்டரேட்ல இருந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்டிமேஷன் லெட்டர் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா போஸ்டிங்க்கும் வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து நடக்காது. மோஸ்ட்லி சப்போஸ் வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா அவங்க அந்த இன்டிமேஷன் லெட்டர்லயே வந்து கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்னல் கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா போஸ்டிங்க்குமே வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து நடக்காது. சரிங்களா? அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும்னா அந்த இடத்துல காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அதிகமா போட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. ப்ரியாரிட்டி வைஸ் உங்களுடைய ரேங்க் வச்சு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க பெண்கள் அடிப்படையில டிஸ்ட்ரிபியூட் விடணும் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படி அடிப்படையில ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வந்த உடனே வந்து வில்லிங் லெட்டர் வந்து எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதுல வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து கொடுத்துருப்போம் வில்லிங் லெட்டர் வந்து எப்படி வந்து நம்ம ரைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி சப்போஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இடம் வந்து தூரமா இருக்கு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு லொகேஷன் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வில்லிங் லெட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த
இன்டிமேஷன் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க லெட்டர் எழுதி சம்பந்தப்பட்ட கலெக்டரேட் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். எப்படி வந்து வில்லிங் லெட்டர் வந்து எழுதணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஆர்பி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல வந்து நம்ம போஸ்டா வந்து ஷேர் பண்ணுவோம். வீடியோவாகவும் நம்ம வந்து போஸ்டா வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா உங்களால வந்து எல்லா அப்டேட்டுமே நம்ம ஒரே சேனல் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.